சார் சும்மாவே என் படத்துக்கு பிரச்சனை வரும். ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜனநாயகன் படம் பொங்கலை முன்னிட்டு 9ஆம் தேதி ஜனவரி மாதம் வந்து வெளியாகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை ஒட்டி தான் வந்து ப்ரமோஷன்ஸ்லாம் நடந்துச்சு. ஆடியோ லான்ச்லையுமே வந்து 9ஆம் தேதி ஜனநாயகன் வெளியாகுது அப்படின்றத தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சில தியேட்டரில் ஜனநாயகன் படத்தோட புக்கிங் வந்து ஓப்பனும் பண்ணிட்டாங்க. அதில் வந்து ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நிறைய டிக்கெட்ஸ் வந்து ஃபில் ஆகிடுச்சு. சில இடங்களில் சோல்ட் அவுட்டும் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அண்ட் வெளியாகிறதுக்கு இன்னும் 2 நாட்கள் இருக்கிறதுனால ஜனநாயகன் படத்தோட டிக்கெட்ஸ் இன்னும் நிறைய தியேட்டர்ஸில் வந்து ஓப்பன் ஆகாமையே இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தேடி பார்க்கும்போது தான் தெரியுது, ஜனநாயகன் படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் இன்னும் படக்குழுக்கு வந்து போய் சேரலை அப்படிங்கிற நியூஸ் தான் வந்து நேற்று நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். இதுக்கு பின்னாடி இருந்த மொத்த நியூஸ்மே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சென்சார் சர்டிஃபிகேட்னா என்ன அப்படின்னா, படத்தோட டைட்டில் கார்டெலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்ஃபேக்ட் முதல் கார்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் சர்டிஃபிகேட்டை தான் போடுவாங்க. யூஸ்வலாக தமிழ் படங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஏ ஏ சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து வழங்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் கூலி படத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருந்தாங்க. யூஸ்வலாக படத்தோட ரிலீஸ்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த தணிக்கை குழுக்கு தான் வந்து இந்த படத்தை போட்டு காட்டுவாங்க. அவங்க எக்ஸாமின் பண்ணி இந்த படத்துக்கு யூ கொடுக்கலாமா, ஏ கொடுக்கலாமா, யூபார் ஏ கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஜனநாயகன் படத்துக்கு டிசம்பர் மாதமே வந்து பார்த்திங்கன்னா படத்தை வந்து படக்குழு வந்து தணிக்கை குழுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. படத்தில் சில சர்ச்சைக்குரிய காட்சிகள் இருந்ததாகவும் டைலாக்ஸ் இருந்ததாகவும் அதை நீக்கிட்டு குழுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை படக்குழு வந்து நீக்கிட்டு இது எல்லா படத்துக்குமே இந்த மாதிரி தான் நடக்கும். ஆனால் படம் வெளியாகிறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஆனாலும் கூட இன்ன வரைக்கும் ஜனநாயகன் படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் இன்னும் அந்த படக்குழுக்கு போய் சேரலை. இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஜனநாயகன் டீமுக்கு ஏமாற்றம் தான் அடைஞ்சாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா, நேற்று ஜனவரி மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படக்குழு வந்து கோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது எங்களுக்கு இன்ன வரைக்கும் ஜனநாயகனோட சென்சார் சர்டிஃபிகேட் வரலை, ஸோ எங்களுக்கு அதை வாங்கி தருமாறு கோர்ட்டுக்கு ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த கேஸோட விசாரணை நேத்திக்கே வந்து நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த டைமில் நேத்திக்கு 2:30 மணிக்கு நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அதுக்கப்புறமா 3 மணிக்கு நடக்கும்னு எதிர்பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த கேஸை நாளை, அதாவது இன்னைக்கு வந்து 7ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு காலையிலே இந்த கேஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கும் போது இன்னைக்கு 2:30 மணிக்கு இந்த கேஸ் வந்து ஹியரிங்க்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு கோர்ட்டில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, தணிக்கை குழுவில் பார்த்த ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கிற சில சீன்ஸ் மேலே கான்ட்ரவர்ஷியலான சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி அவர் புகார் ஒன்று கொடுத்துருக்காரு. ஸோ அந்த புகாரின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா படத்தில் சர்ச்சைக்குரிய காட்சிகள் இருக்குது, மத நல்லிணத்தை புண்படுத்துகிற மாதிரி சில காட்சிகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் சென்சார் கொடுக்கறதுல வந்து ஒரு சின்ன தாமதம் ஏற்பட்டிருக்கு. எங்களை இதுக்கு மறு ஆய்வு பண்ணி பார்க்கறதுக்கு 4 வாரம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதை கேட்கும் போதே பகீர்னு இருந்தது. ஏன்னா படத்தோட ரிலீஸ் இன்னும் 2 நாளில் வச்சுக்கிட்டு 4 வாரம் அவகாசம் கேட்குறாங்க. அப்படி பார்த்தோன்னா படம் கிட்டத்தட்ட 4 வாரம் வெளியாகிறதுக்கு தள்ளி போக வாய்ப்பு இருக்கு. ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர் சார்பாக வந்த வக்கீல் என்னென்னலாம் பேசினாங்க அப்படின்னா, இந்த படம் 500 கோடி கிட்டத்தட்ட செலவு பண்ணி எடுக்கப்பட்டிருக்க படம். இந்த படத்துக்கு பின்னாடி நிறைய காசு செலவாயிருக்கு. ஸோ இந்த படத்தை நினச்ச தேதியில் ரிலீஸ் ஆகலைன்னா நாங்கள் பெரும் நஷ்டத்தை சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுல தாமதமாக தான் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னு எங்களுக்கு யாருக்குமே சொல்லப்படல. நாங்கள் எப்போ வரும்னு கேட்கும் போது எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாததுனால தான் நாங்கள் கோர்ட்டையே அணுகணும். எங்களுக்கு 4 வாரம் தள்ளி போச்சுன்னா பெரும் நஷ்டம் ஏற்படும். ஸோ அதனால் எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த தீர்ப்பை வழங்குங்க அப்படிங்கிற மாதிரி ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர் சார்பாக வந்த வக்கீல் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ இதை கேட்ட நீதிபதி நாளைக்கு இந்த கோர்ட்டோட இறுதி தீர்ப்பை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு வரப்போகிற இந்த தீர்ப்பு ரொம்ப ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்கும். ரொம்ப ஒரு முக்கியமான தீர்ப்பாக இருக்கும். இது ஜனநாயகன் படக்குழுக்கு ஃபேவராக வந்துச்சுன்னா நினச்ச மாதிரி 9ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகும். ஒருவேளை இதுக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகிறதுல ஒரு சின்ன சிக்கல் ஏற்பட்டிருக்கும். மேபி 1-2 நாள் தள்ளி போகலாம். இல்லை அவங்க கேட்ட மாதிரி 4 வாரம் இடைவெளி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜனநாயகன் படம் இந்த மாதம் வெளியாகிறதுல ஒரு பெரிய சிக்கல் ஏற்படும். ரிலீஸுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வந்து விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் சினிமா ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வரப்போகிற தீர்ப்பு ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த தீர்ப்பு ஜனநாயகன் படத்துக்கு ஃபேவராக தான் வரும். டெஃபினட்டாக இந்த படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் பல ஃபேன்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. என்ன நடக்க போகுது, திரைப்படம் 9ஆம் தேதி வெளியாகுமா அப்படிங்கிறத நாளைக்கு இந்த வர தீர்ப்பில் தான் நம்ம பார்க்கணும். ஸோ நாளைக்கு என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறாங்கன்னு எல்லாருமே ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க.
அண்ட் இதை தான் ஆடியோ லான்ச்சில் தளபதி விஜய் சொன்னதை ட்விட்டரில் போட்டு ட்ரெண்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தளபதி விஜய் ஆடியோ லான்ச்சில் என்ன சொன்னார்னா, என்னோட படத்துக்கு சும்மாவே நிறைய சிக்கல்கள் வரும் வெளியீட்டில். நான் வேற இப்போ வேற ஒரு டைரக்ஷன், அதாவது அரசியலுக்கு வந்திருக்கேன். இப்போ எனக்கு இன்னும் நிறைய சிக்கல்கள் வரும் அப்படின்னு படத்தோட ப்ரொடியூசர் கிட்ட முன்னதாகவே விஜய் வந்து கேட்டதாகவும், அதுக்கு படக்குழுவில் இருந்தவங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அண்ட் தளபதி விஜய் கணிச்சா மாதிரியே இந்த படத்துக்கு எதிர்பார்த்ததை விட பயங்கரமான ஒரு சிக்கல் வந்திருக்கு. ஸோ இந்த சென்சார் சர்டிஃபிகேட்டை இந்த படக்குழுக்கு வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் 9ஆம் தேதி வெளியாயிடும். ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவரோட கடைசி படம் நினைக்கும் போது லைட்டாக வருத்தமாக தான் இருக்குது. அண்ட் அதில் நம்ம ஒரு பங்கு இல்லையா அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் வருத்தமாக இருக்குது. பட் ஆனால் லைக் அது அவரோட விருப்பம். அவருக்கு என்ன பெஸ்ட்டுன்னு அவருக்கு தெரியும். ஸோ அவர் என்ன பண்ணாலும் நம்ம சப்போர்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஆன் த அதர் ஹேண்ட் அவர் ஒரு பயங்கரமான டான்ஸர் அப்படின்னு நம்ம பேசணும்ல. நம்ம தமிழில் அவருக்கு அப்புறம் பிறந்த எல்லாத்துக்குமே அவரோட அந்த ஸ்டைல்னு ஒன்று இருக்குல்ல, அது நமக்கு இருக்கும். அந்த டான்ஸ்லையோ இல்லை அவரோட அந்த ரியாக்ஷன்ஸ்லையோ நமக்கு ஆப்வியஸாக இருக்கும். அவரை பார்த்து அட்மையர் பண்ணி அவரோட ஸ்டைலை ஃபாலோ பண்ண மாதிரிலாம் இருந்ததா? நான் அவரோட ஸ்டைலை நான் ஃபாலோ பண்ண நினச்சதே இல்லை. ஏன்னா வந்து அந்த ஸ்டைலை யாருமே ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ ஏதாவது ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டோ 2 பேராக ஆடுறாங்க அப்படின்னா நீங்கள் தளபதியை நோட் பண்ணிங்கன்னா அவருக்கு யூனிக்காக ஒரு ஸ்டைல் இருக்கும். ஒரே ஸ்டெப்பு தான் 2 பேரும் போடுவாங்க. ஆனால் இவர் போடுறது என்னமோ அழகாக இருக்கே, என்னமோ வித்தியாசமாக இருக்கே, அந்த மாதிரி இருக்கும். அது நான் எப்பயுமே ரசிச்சிருக்கேனே தவிர அதை நம்ம பண்ணணும்னு நினச்சது இல்லைப்பா. ஓகே, ஆக்சுவலாக என்னோட கேள்வி என்னவா இருந்ததுன்னா, அவரோட ஸ்டைல் அதை தாண்டி அந்த டான்ஸ் நமக்கு பார்க்கும் போதே நமக்கு டான்ஸ் ஆடணும்னு தோணும். அந்த மாதிரி எதுவும் இவரை பார்த்து நம்ம ஆடணும் அப்படின்னு எதுவும் ஃபீல் ஆயிருக்கேன் இந்த சாங்கை பார்த்து? எனி பர்டிகுலர் சாங் அந்த மாதிரி சொல்கிறேன். அவருடைய எல்லா பாட்டுமே அப்படி தானே இருக்கும். 1-2 பாட்டு நம்ம சொல்ல முடியாதுல்ல. எந்த பாட்டு எடுத்தாலும் அவர் ஆடுறத பார்த்தா நமக்கே இறங்கி ஆடணும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாமே ஆப்வியஸாக. எனி பர்டிகுலர் மொமெண்ட் நடந்ததா ஜில்லா டைமில்? ஏன்னா ஒரு நல்ல சீன் உங்களுக்கும் அவருக்கும் இருக்கும். யூஸ்வலாகவே தளபதி அண்ட் ஒரு குட்டி குழந்தை அப்படின்னாலே ஒரு பயங்கரமான ஒரு இது இருக்கும். இப்போ வேற ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்குல்ல ஜனநாயகன்லேருந்து, அவங்க பொண்ணு பாட்டு ஒன்று. ஸோ எப்போவுமே ஒரு குட்டி பெண் குழந்தை வித் தளபதி அப்படிங்கிறது வந்து நமக்கு பார்க்க ஸ்க்ரீனில் பயங்கரமாக இருக்கும். அப்படி தான் இருந்தது உங்களோடதும். ஸோ எனி பர்டிகுலர் மொமெண்ட் அவர் சொன்னது இருக்கு? அப்போ ஆக்சுவலி வந்து அவரோட ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் கொஞ்சம் பிரச்சனையில் இருந்துச்சு. அப்போது அது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் ரிலீஸ் ஆகலை. பட் ஆனால் வந்து வேறு இடத்துல ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் அந்த படத்தை பார்த்துட்டேன். அப்போ நான் வந்து அவர்கிட்ட அங்கிள் நான் அவங்க படம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து என்னை மடியில் தூக்கி உட்கார வச்சு லிட்ரலாக என்னை வச்சு பேசிட்டு இருந்தார். பார்த்தீங்களா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அதில் எந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சு, அது முதல் கொண்டு அவர் வந்து ஏதோ ஒரு குழந்தை அப்படின்னு விடாமல் அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்து அவர் உட்காந்து நம்ம சொல்கிறத கேட்குறாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. ஓகே, அது ஒரு மாதிரி குழந்தைங்களை அவர் அட்ராக்ட் பண்ணுறது அண்ட் அவர் குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுறது ஒரு மியூச்சுவல் இல்லை, குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுறாங்க. இந்த இப்போ ரீசெண்டாக ஒரு 1 year பேக் கூட அந்த குழந்தைங்களுக்குலாம் இது கொடுக்கும்போது ஒரு குழந்தை இப்போ கூட கிறிஸ்மஸ்க்கு கேக்லாம் வெட்டி ஊட்டி விட்டுட்டு இருந்தாரு. செம்ம கியூட்டாக இருந்துச்சு அது பார்க்கும்போது. எங்களுக்கு அந்த போர்ஷன் இருக்கு